அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்டேங்கிள்மெண்ட், அந்த என்டேங்கிள்மெண்ட் சயின்ஸாக எப்படி நம்மளோட சிலை வழிபாடில் பிரதிபலிக்கிறது என்பதை பார்க்கலாம். என்டேங்கிள்மெண்ட்னா என்ன சொல்லுது? மாடர்ன் சயின்ஸ் இரண்டு ஒத்த இசைவு உள்ள அணுக்கள் எவ்வளோ கோடி மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு ஒரே மாதிரி இயங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த என்டேங்கிள்மெண்ட் எப்படி நடக்குது? அந்த ரெண்டு அணுக்கள் இவ்வளோ அணுக்கள் இருக்கும்போது இந்த ஒரு சிலது மட்டும் ஏன் பேரப்பாகுது அப்படின்னாக்கா, அதுக்குள்ளே ஒரு இணக்கம், ஒரு அன்பு, ஒரு பரிமாற்றம் வரும்போது அது ரெண்டும் எவ்வளோ தூரத்தில் இருந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆக முடியும். அதுதான் என்டேங்கிள்மெண்ட். அப்போது நம்முடைய இதில் பாருங்கள், நீங்கள் யாரோட ஒருத்தர் அன்பாக ஆழ்ந்து அவங்களுடைய அன்பு செலுத்தும் போது அவங்களுக்கு வர உணர்வுகள் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகளை அவங்கள ஈஸியாக புரிஞ்சும். வார்த்தை எல்லாமே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது எப்படின்னா, அணுக்களின் அளவில் அந்த ஒத்த அசைவுள்ள அணுக்களின் இயக்கம் நடக்கும்போது அந்த பரிமாற்றம் நடக்குது. ஈவன் ஒரு மனசில் இருக்கிற விஷயங்களும் இன்னொரு தெரிந்த இந்த என்டேங்கிள்மெண்ட் சயின்ஸ் தான். இப்போது இது எப்படி சிலைக்கு ஒத்து போகும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ குணங்கள்ன்றது எப்படின்னு இருக்குனாக்கா, நமக்கு ஒரு பண்புகள் ஒருத்தர் இது மாதிரி ஒரு பண்பில் இருக்குன்னா அதுக்கு அதற்கேற்ற மாதிரி அந்த தன்மைகள் பிரதிபலிக்கும் அப்படின்றது இருக்கும். நெருப்புன்னு எப்படி சுடும்? நீரில் ஐஸ்னா குளிராக இருக்கும். இது மாதிரி அதனுடைய தன்மைகள். அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும்போது அவங்களுக்கு குணங்கள் இருக்குது. அந்த குணங்களால் ஒரு சில தன்மைகள் பிரதிபலித்து அவர்கள் வாழ்ந்து காட்ட வழிமுறைகள், நெறிகள் ஒரு போதனைகளாக நமக்கு இருக்குது. அவதார புருஷர்கள் என்பவர்கள் கடவுளின் பிரதிநிதியாக நமக்கு எப்படி இந்த வாழ்க்கையை இறையாண்மையுடன் வாழ்வது என்பது வழிகாட்டுவதற்காக வந்தவர்கள். அப்போது அது மாதிரி வந்தவர்கள் பார்த்தாக்கா, நீங்கள் கிருஷ்ணன் எடுத்துக்கலாம், அப்புறம் புத்தரை எடுத்துக்கலாம், இது மாதிரி பல பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கடவுளினை இறை தூதர்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். அப்போது இவங்க இந்த அவதாரம் வந்தவங்க கடவுளின் தன்மை நம்மளுக்கு பிரதிபலிக்கிறாங்க. அப்போது அந்த தன்மைகளை பார்த்து அந்த உருவத்தில் இருக்கிறவங்க இந்த தன்மைகள்லாம் இயங்கினாரு அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி உள்ளே போகும்போது அதே அந்த தன்மையை நம்ம அணுக்கள் உள்வாங்கி அதே தன்மையில் இயங்க ஆரம்பிக்கும். அப்போது கிருஷ்ணன் வாழ்ந்தபோது அவர் எல்லாரோடையும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இலகானவர், சிரிச்சுட்டே இருப்பார், எப்பவுமே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த தன்மை தான் கிருஷ்ணன் நமக்குள்ளே பிரதிபலிக்கும். அது புத்தர்னாக்கா எந்த சூழ்நிலையும் அமைதியாக இருக்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மூஞ்சி பார்த்தா சாந்தம் பெருகும். அப்போது புத்தரனா சாந்தம், கிருஷ்ணனை மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு அடையாளம், ரிலேட்டிவிட்டி நமக்கு அவங்களுடைய வாழ்ந்த வழிகாட்டல், போதனைகள், நெறிமுறைகள் இருக்குது. அப்போது நம்ம அந்த சிலையை வைத்து அவருடைய போதனை இப்படி தான் அப்படின்றத நம்ம பின்பற்றி நம்முடைய கருத்தாக்கத்தை உள்ள போடும்போது அது நம்முடைய மனதிலிருந்து எண்ணங்களாக இருந்து நம்மளை இயக்கி வைக்கிறது. நம்ம எதிர்மறை இயங்கினாக்கா ஒன்று சவுண்ட், அது எண்ணங்கள். ரெண்டாவது விசுவலைசேஷன் தான் அவங்களுடைய சிலைகளை வைக்கிறாங்க. அப்போது அந்த விசுவலைசேஷன் காட்சிகள் மூலம் அவங்களுடைய சிலைகள், அதன் மூலம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நெறிமுறைகள் சவுண்டு நமக்கு தாட்டாக கருத்தாக்கம் நமக்கு உள்ளே போடும்போது, இப்போ கிருஷ்ணன் தான் இப்படின்ற ஒரு தாட்டு நமக்குள்ளே போய் நம்ம மனசில் வேலை செய்யும்போது அதை கேட்டாலும் நம்ம அணுக்களை இயங்கி நாம் அந்த தன்மையை நோக்கி நகர்கிறோம். இதுதான் சயின்ஸ். அப்போது சனாதன தர்மத்தில் சிலைகள் வழிபாடு வைத்தது முட்டாள்தனம் கிடையாது. அது ஒரு பயிற்சி முறை. ஒன்ஸ் நீங்கள் இந்த தன்மைக்கு வந்துட்டீங்க, அடுத்த நாள் தன்மைக்கு வரணும். அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு தன்மைகளை வைத்து அந்த தன்மைகளை உள்வாங்கி அதனை பிரதிபலிக்கும் போது பல தன்மைகள் பல காடுகள் வச்சுருக்காங்க. அப்போது அதெல்லாம் உள்வாகும் போது நாம் ஒரு நிலை அடையும் போது அந்த உருவத்தன்மையில் உருவமற்ற தன்மை போகும்போது அந்த எல்லையற்ற தன்மை போகும்போது குணங்களற்ற நிலையில் போயிட்டு எல்லாம் உள்வாங்கி எல்லாம் உள்ளடக்கி எதுவும் நம்ம பாதிக்காதவன் நம்மளை இயங்க முடியும். அப்போது அதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது தான் சிலைகள் வழிபாடு. நம்ம எந்த ஒரு செயல் செய்யலாம் அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கணும். அந்த தூண்டுதலில் பின்னாடி ஆர்வம் இருக்கணும். அந்த தூண்டுதல் ஆர்வம் சேர்ந்து அந்த செயலை செய்வதற்கான ஊக்குவிக்குது. அதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்குது. அப்போது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ சிலை வழிபாடு என்பது அந்த தன்மையை நமக்குள் தூண்டுவதற்காக ஒரு தூண்டல் உருவாக்குது.
அந்த தூண்டல் வந்தவொடனே ஓகே இந்த தன்மையா அப்படின்னு நம்ம அது அந்த கருத்தாக்கத்தை உள்ளப்பட அது வந்து ஓ கிருஷ்ணன் அப்படி இருந்தாரு, புத்தர் இவ்வளோ அமைதியாக இருந்தார் அப்படின்ற அந்த தன்மை நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அதை நோக்கி அவர்கள் வழிபட நம்மளை போக வைக்கும். அப்படி போகும்போது அவங்க என்ன செய்தார்களோ அதை மாதிரி ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய அணுக்கள் இருந்து வந்து நம்மளும் அது மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஆனந்தம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸாக வரும். இப்போ ஆனந்த மகிழ்ச்சி ரெஸ்பான்ஸ் வரும்போது நீங்கள் வந்து இன்பமான வாழ்க்கை வந்து அவார்டாக பெறுறீங்க அப்படின்றது இல்லை தெரிஞ்சுக்கலாம். அப்போது சனாதன வைக்கப்பட்டுள்ள சிலை வழிபாடு முட்டாள்தனம் கிடையாது. நீங்கள் எப்படி வந்து எடுத்த உடனே காடுன்றவர் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணி ஹை லெவல் டிகிரி அச்சீவ் பண்ண ஸ்டேட்னு வச்சுட்டாக்கா நம்ம அதுக்கு போன என்ன பண்ணோம், 1வது 2வது படித்து எலிமெண்ட் ஸ்கூல் முடித்து ஹைஸ்கூல் முடித்து அப்புறம் வந்து காலேஜ் போயிட்டு காலேஜுக்கு அப்புறம் தான் பிஹெச்டி போகணும். இவ்வளோ நிலைகள் இருக்குது. அப்போது கடவுள் தன்மை இறுதித்தன்மை அந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் இவ்வளோ நிலை எப்படி உங்கள் படிப்பை கடந்து போனால் நீங்கள் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணி உங்கள் தனித்துவம் வாய்ந்து அதுக்கு வந்து இப்போ அந்த நிலையை அடைய முடியுமோ அதே மாதிரி தான் கடவுளை அடைவதற்கு அவர் பொருட்கள் வந்து 5 நிலைகளில் வந்து இருக்குது. அந்த 5 நிலைகளை வந்து ஒரு அதிசூட்சம் நிலையில் வந்து கடவுள் இருக்கிறார். அப்போ அவர் நமக்கேற்ற நிலையில் வரணும் உருவ நிலையில் வந்து ரிலேட் பண்ணாதான் நம்மளால் முடியும். அப்போ அந்த உருவநிலைக்கு அடுத்து அதுக்கு அடுத்தடுத்த படிநிலையில் வந்து பொருட்களின் தன்மையில் உயர நம்ம கடவுள் தன்மைக்கு போயிடும். அப்போ கடவுளின் பிரதிபலிப்பா நாம் இருந்து நமக்கு தேவையான எல்லாம் வந்து இயக்க முடியும். இதுதான் வந்து நம்ம ஒரே ஒரு அணு வந்து 4,48,500 இயங்க முடியும் போது நம்மளுடைய எவ்வளோ அணுக்களால் இயங்க ஆனவர்கள் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லிமிட்லெஸ் பாசிபிலிட்டி நம்மளால் இயங்க முடியும் என்டைங்கள் ஆக முடியுன்றது வந்து கடவுள் தன்மையில் போகும்போது நடக்கும். அப்போது அந்த தன்மைக்கு போகிறதுக்கு இது படிப்படியாக இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து சிலைகள் கோயில்கள் அப்படி எல்லாம் பல விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது படிப்படியாக நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறி நம்முடைய இறைநிலை அடைய முடியும். அப்போது நம்முடைய நம்பிக்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது வந்து ஒரு பிடி தேவைப்படுது. நம்ம இந்த உலகமே வந்து ரிலேட்டிவிட்டி உன்னத்துவனை சார்ந்து தான் இயங்குது. அப்போது அந்த ரிலேட்டிவிட்டியில் வந்து இப்போ கடவுள்ன்ற ஒரு கொள்கை இருக்குல்ல அது மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்போது ஓகே அப்படியான்றது அதோட பிடிப்பு ஏற்பட்டு அதெல்லாம் உயர்றோம். அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையை உருவாக்குறத பல விஷயங்களை படைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை உருவாகி மேலாக உங்களுடைய எல்லையற்ற தன்மையை நீங்கள் போகலாம். அப்போ நம்ம நம்பிக்கையை வளர்க்குறதற்கும் நம்மளுடைய விஷயங்கள் ஈஸியாக செய்வதற்கான படிப்படி நிலைகளை வந்து இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ உருவ வழிபாடு என்பது சொல்லுவது வந்து ஒரு முட்டாள்தனம் என்பது கூறாது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் படிப்படியாக உங்கள் ஆன்மீக முன்னேறுவதற்கு இந்த நிலையை வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.